ஹலோ, குட் டே. சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முதல்ல என்ன செய்கிறதுக்கு நான் வேப்ப இலையும் முருங்கை இலையும் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நான் இந்தியாவிலேருந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொண்டு வந்தேன். அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுதான் இது. கிட்டத்தட்ட நான் கொண்டு வந்து ஒரு 8 மந்த்ஸ் மேலே ஆகுது. ஆனால் இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எண்ணெய் செய்யும்போது இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது ட்ரை கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மேரி வச்சு நெக்ஸ்ட் நான் வச்சுருக்கிறது வந்து காஞ்ச நெல்லிக்காய். இது வந்து எல்லா இந்தியன் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்குது. அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறமா கலோஞ்சி சீட்ஸ், அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி வச்சுருக்க முருங்கலை. இதுவும் நான் ஊர்லேருந்தே ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன். இது அப்பப்போ வந்து நான் இட்லி பொடியை அடைக்க யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே தோலோடு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அதை நம்ம அவனில் வைக்க போகிறோம். கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டாக எடுத்துருக்கிறது நீம் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறமா செசமி ஆயில். இது மூணுமே ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கூட தேங்காய் எண்ணெய். இங்கே தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும், அதனால தான் எப்படி இருக்குது. நம்ம ஒரு ஆயிலாக ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நீம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த 3 எண்ணெய் இப்போ லைட்டாக வந்து மெல்ட் ஆகணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து இதை கொஞ்ச நேரமாக அவனில் வச்சு எடுத்துடணும். அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துடணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். அதனால இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இதில் இருக்க தண்ணி பதம் லைட்டாக குறையிற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக அந்த தண்ணி பதம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ட்ரையாக வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்க்கலாம். இதில் நம்ம ட்ரை கூஸ்பெரி, அதுக்கப்புறம் நீம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். அது எல்லாமே இங்கே இந்தியன் ஸ்டோரில் ட்ரையாகவும் கிடைக்கும், பவுடராகவும் கிடைக்கும். நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அது எல்லாமே ட்ரையோ இல்லை பவுடரோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அதனால இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.